ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா, என்ன மாமா, ஏதாவது வேணுமா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா மாமா? சொல்லணும் தான், ஆனா சொல்லி என்னத்த ஆக போகுது? என்னாச்சு மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன்னை நினைச்சு வருத்தப்படுறதா, வேதனைப்படுறதா, இல்ல கோபப்படுறதான்னு தெரியலம்மா. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றேன்னு சொன்னப்ப அந்த சாமியே இந்த வீட்டுக்கு வர்றதா நினைச்சு சந்தோஷப்பட்டேன். மகேஸ்வரி பண்ற தப்பையெல்லாம் நீதான் தட்டி கேட்க போற, சரவணனை திருத்தி மனுஷனாக்க போறேன்னு நம்புன. கடைசியில நீயும் என்ன மாதிரி ஒரு அடிமையாத்தமா இருக்கிற. அது சரி, உன்னால என்ன பண்ண முடியும்? தொட்டு தாலி கட்டின நானே அவன் முன்னால எதிர்த்து நின்னு பேச முடியல. மருமகளா வந்த நீ என்னமா பண்ணுவ? சமைக்கிறதும் தண்ணி இறைக்கிறதும் வாச கூட்டி கோலம் போடுறதை தவிர உன்னால வேற என்னமா பண்ண முடியும்? அவ எப்பவும் போல திமிரா கொக்கரிக்கிறா. அவளே உன் கையில சாவியை கொடுத்துட்டு திரும்ப உங்ககிட்ட இருந்து அதை வாங்கிட்டா. இதுக்கப்புறம் பெருசா அவ ஆடி தீக்க போறா. அத நீயும் நானும் கை கட்டி வேடிக்கை தான் பார்க்க முடியும். வேற என்ன பண்ண முடியும்? மாமா, இப்ப என்ன அத்தை கூட போய் சண்டை போட சொல்றீங்களா? கண்டிப்பாமா. அவ பண்ற அராஜகத்தையும் அயோக்கியத்தனத்தையும் வேற யாரு தட்டி கேப்பா? அவ உன் புருஷனை கண்ணை கட்டி வாயை பொத்தி இருட்டுக்குள்ள வளர்த்துக்கிட்டு இருக்கா. ஏமா, நீதானம்மா அவனுக்கு வெளிச்சத்தை காட்டணும். அதை விட்டுட்டு அதெல்லாம் முடியாது, நானும் அவன் கூட இருட்டுக்கு பழகிக்கிறேன்னு சொல்லி நீயும் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொன்னா அது எப்படிமா நியாயமா இருக்கும்? மாமா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், யாரு ஜெயிக்கிறா வாங்க சண்டை போடலான்னு சொல்றதுக்கு நான் இந்த வீட்டுக்கு வரல. அவங்களே சண்டை போட்டாலும் நான் அவங்க கிட்டதான் போகணும். எத்தனை நாளைக்குமா நீ இப்படியே இருக்க போற? அவங்க மனசு மாறுற வரைக்கும் மாமா. அவ மனச மாத்திக்கலன்னா அப்பவும் நான் இப்படிதான் மாமா இருப்பேன். மொத்தத்துல மேம்போக்க நீ இருக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? மாமா, நீங்க அப்படி நினைக்கிறீங்க. நான் மாமியார் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட மருமகளா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவ அப்படி நினைக்கலையேம்மா. உன்னை பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. அது உனக்கும் புரியல, உன் புருஷன் அந்த முட்டா பயலுக்கும் புரியல. பரவாயில்ல மாமா, அத்தை எனக்கு கெடுதலே பண்ணாலும் நான் அவங்க கூட சண்டைக்கு நிக்க மாட்டேன். என் பொறுமைய பார்த்து அவங்களே மனசை மாத்திக்குவாங்க. நான் அவங்கள மாத்தி காமிக்கிறேன் மாமா. இதுக்கு மேல உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலம்மா. இனிமே எல்லாம் அந்த ஆண்டவன் விட்ட வழி. சொல்லுங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன, நீ எனக்கு விட்டு கொடுக்குறியா? நான் எப்பங்க அப்படி சொன்னேன்? இந்த பாரு, நீ என் கூட சண்டைக்கு வந்தா கூட போனா போதுன்னு உன்னை விட்டுருவேன். ஆனா நீ விட்டு கொடுத்து நான் ஜெயிச்சேன்னு இருக்கக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது. ஐயோ அத்தை, நான் உங்களுக்கு விட்டு கொடுக்கல. உங்க கூட மோதி என்னால ஜெயிக்க முடியாது. நான் என் தோல்வியை ஒத்துக்கிட்டு விலகி போறேன். என்னை விட்டுருங்க. ஏய்,
அப்படி இல்ல உன்னை விட முடியாதுடி. இவ்வளவு ஈஸியா உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? உனக்கும் எனக்கும் பகதான். அத்தை, நீங்க என்னை என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, நான் உங்க மேல கோவமோ வருத்தமோ படமாட்டேன். நீங்க எனக்கு எத்தனை கெடுதல் பண்ணாலும் பதிலுக்கு நான் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவேன். நீ எனக்கு எத்தனை நல்லது பண்ணாலும் நான் உனக்கு கெட்டது மட்டும் தாண்டி பண்ணுவேன். பார்க்கலாமா? அப்பவும் நான் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் தான் பண்ணுவேன். நீ பண்ற நல்லதையே எடுத்து உனக்கு எதிராக அடிப்பேன்டி. நீ யாரடி எனக்கு நல்லது பண்றதுக்கு? உங்க மருமக. அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத, எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. இந்த மாசம் முடிகிற வரைக்கும் தான் உனக்கு அப்படி ஒரு பேரு. அதுக்கப்புறம் உன்னை இங்கேருந்து எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாரு. அத்தை, அப்பவும் நான் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவேன். உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பாவமா இருக்குங்க அத்தை. என்னடி? என்னங்க அத்தை, உங்ககிட்ட மோதி என்னால ஜெயிக்க முடியாது. பயந்து ஒதுங்கி போறேன்னு சொல்ற என்னையே வலிய கூப்பிட்டு சண்டைக்கு நிக்கிறீங்க. உங்க அளவுக்கு நான் வர்த் இல்ல அத்தை. என்னை விட்டுருங்க அத்தைன்னு கெஞ்சுறேன். என் கூட மல்லுக்கு நிக்கிறீங்க. உங்களுக்கு சரிக்கு சமமான ஆளுங்க கூட மோதுங்க அத்தை. நான் தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு சொல்றேன். ஏன் கூட எதுக்கு சண்டை போடுறீங்க? அவ்வளவு நல்லவளாடி நீ? அவ்வளவு நல்லவளா? நீ பண்றத பண்ணு. நீ எவ்வளவு பண்றியோ அது எல்லாத்தையும் உனக்கு எதிரா திருப்பி அதையே காரணமா வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன்டி. பார்க்கலாண்டி. அப்பா ஒரு பேப்பர் கொடுங்கப்பா. எதுக்கு? படிக்க போறியா? இங்கிலீஷ் பேப்பர் வேணுமா தமிழ் பேப்பர் வேணுமா? தமிழே தகராறு, இதுல இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறானாக்கும். வேற எதுக்குடா பேப்பர்? இல்லப்பா, பைக் கண்ணாடியே துணி போட்டு தொடச்சா சரியா தெரிய மாட்டேங்குதுப்பா. பேப்பர் வச்சு தொடச்சா பளிச்சுன்னு இருக்கும். முட்டா பையில நியூஸ் பேப்பரோட மரியாதை என்னன்னு உனக்கு தெரியுமாடா? படிச்சிருந்தா தானே. தற்குறி. அப்பா, படிச்சு முடிச்சிட்டு இது என்ன பேங்க்ல கொண்டு போய் போட போறீங்க? உன் தலையில போட்டு கொளுத்த போறேன். ஏன்பா திட்டிக்கிட்டே இருக்கீங்க? சரவணா, டேய், கொஞ்சம் வெளியே போகணும், வரியா? எங்க போக முடி? ஏன் சொன்னாதான் வருவியா? இல்ல போக முடியா? அது வந்து இவனை திட்டினா மட்டும் கோவிச்சுக்கிறியே, நீயே சொல்லு. இவன் முட்டா பையலா இல்லையா? அப்பா, நீங்க என்னப்பா திட்டிக்கிட்டே இருக்கீங்க? என்னடா, பொண்டாட்டி வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு கூப்பிட்டா உடனே போகணும். அம்மா உங்களை கூப்பிடுவாங்க, போயிட்டு வாங்க. போலாமா சரவணா? என்னம்மா நீ அவங்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? அவனை மனுஷன்லயே சேர்த்திக்கலையேம்மா. மாடு மரம் டிராக்டர்னு அது கூடவே பழகி மனுஷங்களோட ஃபீலிங் என்னன்னே புரிஞ்சுக்க தெரியாது. அப்பா, உனக்கு ஒரு வேலை இல்லையாப்பா? உன்னை திட்டுறதை விட எனக்கு என்னடா வேலை இருக்கு? முட்டா பையன்.